மதுரை மாநகராட்சியில் மோசடி செய்ததாக பில் கலெக்டர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணை குழு அமைக்கப்படும் என மாநகராட்சி மேயர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, பில் கலெக்டர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை எதிர்த்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். விசாரணையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? இப்போது இருக்கின்ற விசாரணை வரைக்கும் என்ன தகவல்கள் கிடைக்க வந்திருக்கின்றன? பூங்குழலி, மதுரை மாநகராட்சி பகுதியில் சொத்து வரி வசூலிப்பதில் முறைகேடு செய்ததாக 5 பில் கலெக்டர்களை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சியினுடைய பணிகளை அனைத்து நிலை அலுவலர்களும் புறக்கணித்து இன்றைய தினம் ஒரு போராட்டத்தையும் முறையீடு செய்வதற்கான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தினர். இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் மற்றும் தங்களுடைய பாஸ்வேர்டு ஐடி தவறாக பயன்படுத்தப்பட்டது என்கிற அவர்களின் விளக்கத்தை ஏற்று ஒரு விசாரணை கமிட்டி அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர்களிடம் மாநகராட்சி ஆணையாளர் ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். இந்த விசாரணையின் அடிப்படையில் தவறு ஏதும் செய்யவில்லை என்றால் உங்களுடைய சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்வதாகவும் ஒரு உறுதி அளித்ததால் இந்த போராட்டத்தை மாநகராட்சி அலுவலர்கள் திரும்ப பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளிலும் 5 மண்டலங்கள் இருக்கின்றன. அந்த 5 மண்டலங்களின் வாயிலாக பல்வேறு வகைகளில் வரி என்பது வசூலிக்கப்படுகிறது. இந்த வரி வசூலிப்பதில்தான் 5 பில் கலெக்டர்கள் முறைகேடு செய்ததாக, குறிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட சொத்து வரியை விட மதிப்பை குறைத்து சொத்து வரியை நிர்ணயித்து முறைகேடு செய்ததாக இவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 5 பில் கலெக்டர்களையும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தார். தங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி எந்த விதமான விளக்கம் கேட்காமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மதுரை மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தை அடுத்து மதுரை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பாக நேரில் விளக்கமும் அளித்தனர். விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தற்போது இந்த விசாரணை கமிட்டியை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நாளைய தினம் இந்த விசாரணை நடைபெறும் எனவும் விசாரணையில் 5 பில் கலெக்டர்களும் தங்களுக்கான விளக்கத்தை உரிய வகையில் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அந்த 5 பில் கலெக்டர்களும் தெரிவித்த விவரம் என்னவென்றால், தங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு என்பது தங்களுக்கு மட்டும் தெரியாது, தங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். குறிப்பாக ஏஆர்ஓ, உதவி ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் என அனைத்து தரப்பினருக்குமே தெரியும். இந்த சம்பவத்தில் தங்களுக்கு தொடர்பில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த விளக்கத்தை அடுத்துதான் இதுபோன்ற நடவடிக்கையை மாநகராட்சி ஆணையாளர் எடுத்திருக்கிறார். இதன் விசாரணை நாளை நடைபெறும். பூங்குழலி, விசாரணை குழு விரைவில் அமைக்கப்பட்ட பிறகு விசாரணை தீவிரமடையும் பொழுது உண்மை நிலை தெரிய வரும்.